Hello friends, so Vivo இருந்து பாத்தீங்கன்னா Vivo X80 Proங்கிற ஸ்மார்ட்ஃபோனை குளோபலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ண அப்படி Vivo என்ன பண்ணிருக்காங்க இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இந்த ஸ்மார்ட்ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Vivo X80 Pro ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீல கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஸ்மார்ட்ஃபோன் இருக்கு. ஸ்மார்ட்ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சிரும். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு கேஸ் தந்திருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். சிம் எஜெக்டர் டூல் அண்ட் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் தந்திருக்காங்க. கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 கலர் வேரியண்ட்லையும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளூ கலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூயிஷ் ஃபினிஷ் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் கிளாஸ் பேக் தந்திருக்காங்க. இங்கே பிளாக் கலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக்கி ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பில்டு பார்த்தீங்கன்னா செராமிக் பேக். ஆரஞ்சு கலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே 3 கலர் வேரியண்ட்லும் நல்லா டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் அண்ட் பில்டை பற்றியும் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோ ஃபோன், சிம் ட்ரை பாக்ஸ், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோட டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.78 இன்ச்சஸ்க்கான 2K ரெசல்யூஷனாக நல்ல ஒரு கவுடான டிஸ்பிளே தந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED பேனல். இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இங்கே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான AMOLED பேனலும் தராங்க அண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே நெட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் தந்திருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இங்கே ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே பற்றியும் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.5 அப்பேச்சரில் செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K 30 fps வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த கேமராஸோட எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க 1.6 அப்பேச்சரில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ கேமரா தராங்க 3.4 அப்பேச்சரில். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது அண்ட் இதில் வந்து நீங்கள் 5x வரைக்கும் ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா 1.9 அப்பேச்சரில் தந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 2x வரைக்கும் ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க. f2.2 அப்பேச்சரில் தந்திருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 114 டிகிரி வரைக்கும் ஒயிட்ஸில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக இங்கே வந்து குவாட்ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8K வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ரியர் கேமரா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் தராங்க அண்ட் நல்ல ஒரு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அண்ட் 8K வீடியோ ரெக்கார்டிங்ஸ் தராங்க. ஸோ ரியர் கேமரா பற்றியும் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4700 mAhக்கான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 80 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 80 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்க யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். 0 to 100% ஜஸ்ட் 38 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும்னு விவோ தரப்பில் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 50 வாட்க்கான ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இது வந்து 0 to 100% 50 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும்னு விவோ தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ பேட்டரியை பற்றியும் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட வாய்ஸ் அண்ட் ப்ராசஸர் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜின் வாய்ஸ், ஓஷன் வாய்ஸ் தராங்க. இது வந்து Android 12 மில்லர்னு ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 4 nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். இங்கே ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Adreno 730க்கான ஒரு ஜிபியூ தந்திருக்காங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர். நீங்கள் ஹெவி கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம், ஹெவி மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப். இந்த ஃபோனோட ரேம் டைப்னு பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் டைப். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அலாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 215 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க.
மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பர்ட் ப்ரைஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸுக்கு லான்ச் ஆனால் நல்லா இருக்குன்னு உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.